எனக்கு தெரிஞ்ச கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம ரொம்ப ஜோக்காக தானே பேசுகிறோம். கணவன் மனைவியுடைய வாழ்க்கை யார் உன்னதமாக பேசுகிறோம் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு உன்னதமான ஒரு கதைன்னு நினச்சி நான் படித்தேங்க. அது உன்னதமாக இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு கணவன் மனைவி 2 பேருக்கும் 50 வருஷ தாம்பத்தியம். மனைவி எதையுமே மறைத்ததில்லையாம் கணவனிடத்தில், எதையுமே மறைச்சதில்லை. 75 வயசு அந்த அம்மாக்கு. அந்த ஐயாவை கூப்பிட்டு சொல்லிச்சான், ஐயா இங்கே வாங்க, உங்ககிட்ட இது வரைக்கும் நான் எதுவும் மறைச்சதில்லைல்ல, என்னமோ என் மனசு படப்படக்குது, ஒரே ஒரு விஷயத்த உங்ககிட்ட மறைச்சிட்டேன், அதை மட்டும் சொல்லிடுறேன் யான்ச்சான். அப்படியா, என்னன்னா நான் அந்த பெட்டி இருக்கு பாருங்க, அந்த பெட்டியை எடுங்கன்னு. என்ன பெட்டி? அந்த பழைய பெட்டியா? ஆமாம், அதை எடுங்க. இது என்ன பெட்டி தெரியுமா? தெரியும். நீ கல்யாணமான புதுசுல உன் பாட்டி கொடுத்தான்னு எடுத்துட்டு வந்து வச்சு அந்த பெட்டி தானே? ஆமாம். நான் ஒரு வார்த்தை சொன்னேன், இதில் என்ன இருக்குன்னு என் வாழ்க்கை முழுக்க நீங்கள் கேட்கக்கூடாது, இதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் செத்துருவேன்னு சொன்னேன். ஆமாம் சொன்னேன். நான் கேட்டது இல்லையே. அதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் அதை திறந்து பார்த்ததே இல்லை இந்த 50 வருஷத்தில். எனக்கு தெரியும், நான் குறி வச்சிருப்பேன் அதில். நீங்கள் திறந்ததே கிடையாது. அது இன்னைக்கு அந்த உண்மையை சொல்லிடுறேன். ஐயா சொல்லு, அதை தரங்களேன். திறந்தா குட்டியா 2 பொம்மை இருக்குதுங்க. 2 பொம்மை. அந்த ஆள் கேட்டாராம், என்னம்மா இது பொம்மை? இல்லை, என் அம்மாம்மா கல்யாணமான அன்னைக்கு சாயந்தரம் உங்கள் வீட்டுக்கு வந்தேனா, அந்த டைமில் இந்த பெட்டியை கொடுத்து சொல்லிச்சு, வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம். அம்மாம்மா சொல்லிச்சு, உன் புருஷனோட இனிமேல் எந்த வாக்குவாதத்திலும் ஈடுபடாது. நோ ஆர்குமெண்ட். ஆர்குமெண்ட் பண்ணலன்னா கோவம் வருமே. கோவம் வந்தா நான் உனக்கு ஒரு பொம்மை செய்ய கற்றுக் கொடுக்குறேன், அது செஞ்சிரு, வேகமாக கோபம் தணிஞ்சிரும். நான் அப்படி செஞ்ச பொம்மை தாங்க அது. அப்படியாடா? 50 வருஷ வாழ்க்கையில் 2 பொம்மையா? இதே மாதிரி அவன் அந்த ஆளும் கைத்தட்டி சிரிச்சான். பக்கத்தில் ஒரு பேக்கெட் இருக்கு, அதை எடுங்க. எடுத்து அதில் 1 லட்சம் ரூபா பணம். நிறைய பொம்மை செஞ்சேன், வித்து காசாக்கி இருக்கிறேன், வச்சு பொழைச்சிக்கோங்கன்னு. நிறைய பேருக்கு வண்டி எப்படி ஓடிட்டு இருக்குன்னா, ஒருத்தங்க அமைதியாக இருக்கிறதுனால தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒருத்தங்க அமைதியாக இருக்கணும். நீங்கள் நினச்சி பாருங்களேன், தன்னை தான் பார்க்க வராருன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக ட்ரெயினில் உட்காந்துருக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட, ஐயா உன்னெல்லாம் பார்க்க வரல, நான் பாட்டுக்கு வேற வழி இல்லாமல் வந்தேன்னு சொல்கிற புருஷனை ஒரு பொண்ணு என்னென்ன செய்வா? அப்போ செய்ய மாட்டா, 60 வருஷம் கழிச்சு செய்வா.